புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளு போட்டுக்கலாமா? பேசு, அவ்வளோதான். டவுட் பார்க்குறவங்களுக்கு இருக்குள்ள ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ இது போடுறோமா? இப்போ பேக் பார்ட் வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். இந்த நெக் சைடு அண்ட் இந்த பக்கம் ப்ளவுஸோட எண்ட் பார்ட் அண்ட் இங்கே ஷோல்டர் ஆம்கோல் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதையே கரெக்டாக ஒட்டி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நல்லா எட்ஜ்லேயே துணி மேலே கட் பண்ணலங்கக்கா. இந்த 5 பாயிண்ட் வச்சு கட் பண்ணோம். அதுல இருந்து 2ஆ மடிச்சு பாதி வச்சுருந்தீங்க. அது எப்படி மார்க் பண்ணீங்க? அது எப்படின்னா இந்த இடத்துல 5.5 வச்சு மார்க் பண்ணோமா? இந்த லென்த்து ஆம்கோலுக்கு இங்கே பேக் ஆம் எவ்வளோ? 5.25 ஸோ அதில் இப்போ நம்ம இந்த அளவு வச்சோம்ல, அது இங்கே எக்ஸ்ட்ரா இதோடயே முடியுது இல்லை, இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதால இன்னும் கொஞ்சம் மேலே ஆம்கோல் மாற்றி இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அளவு வச்சோமா? அப்படி இருக்கப்ப அது 8 இங்கேருந்து நம்ம ஷோல்டர் விட்டு இங்கே வரும்போது கீழே இருக்கிறது மார்க் பண்ணுறப்பாரு. அப்படி வர்றப்ப இங்கேயோட முடிஞ்சிருது. இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணி சரி பண்ணுறோன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகேவா? ஆம்கோல் அப்போ மார்க் பண்ணிட்டு திரும்ப நான் ஒரு இப்போ 5.25 இன்ச்சஸ் இதோட டோட்டல் ஆம்கோல் லென்த்து 5.25 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இதை 2ஆக டிவைட் பண்ணி இங்கே ஒரு டாட்டு. இப்போ நான் இந்த டாட்டும் இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ இதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது பாருங்கள், ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அந்த ஆர்ம் செக் பண்ணும்போது ஸோ எக்ஸாக்டாக வருது மெஷர்மெண்ட். 4 இன்ச்சு மேலே தள்ளி போடுறது. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த இது ஆல்ட்ரேஷன் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்மளும் இங்கேயும் ஒரு தடவை மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த் எவ்வளோ? 2.25 விட்டுருக்குமா? ஷோல்டர் வந்து 3.25 இருக்கணுமா? ஸோ இருக்கா? கட் பண்ணும்போது இந்த டார்க்காக போட்டிருக்கோம் உள்பக்கம் வர அளவு தான் நம்ம கட் பண்ணோம், வெளிப்பக்கம் வேணாம். எக்ஸாக்டான அளவு கிடைக்கணுங்கிறப்ப அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து நெக் லென்த்து இப்போ வந்து நான் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட பொசிஷன் பாருங்கள் இப்படி. ஸோ கிளாத்தை நான் இப்படி டேர்ன் பண்ணி போட்டுட்டேன் இந்த அளவு. இப்போ நம்ம இங்கே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கழுத்து அகலம் 2 மார்க் பண்ணிட்டோம். இப்போது லென்த் எவ்வளோ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 6 இருக்கா? 6.25 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே 6 வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு 6 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே கழுத்து அகலம் 2.5. பணம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் போட்டோன்னு போல் அதுக்குள்ளே. ஸோ இப்படி பாக்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே இதுதான் அளவு. இந்த அளவுக்குள்ளே தான் நம்ம இதோட ரைட் சைடில் தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு இதே மாதிரி கையிலையும் வரைஞ்சிக்கலாம், இல்லை ஆம்கோல் ஸ்கேல் வச்சு. ஸோ நமக்கு யூ நெக் வேணுமா இல்லை ரவுண்ட் நெக் வேணுமா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு யூ நெக் வரைகிறேன். நமக்கு ரவுண்ட் நெக் வேணும்னா கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி இப்படி வரைஞ்சிங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் நெக் வந்துடும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நெக் டிசைனுக்கு. இப்போது இங்கே முன்னாடி கப் எவ்வளோ நமக்கு மெஷர்மெண்ட் வேணும்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 3.5 இன்ச்சஸ் ரெடி அளவு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சஸ் நம்ம வச்சு 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். 36 ப்ளவுஸ் சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 4.5 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த சென்டர்லேருந்து ஒரு உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணலாம். நான் இங்கே 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஒரு பர்ஃபெக்டாக வேணும்னா நம்ம 13.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கப் சைஸ்க்கு. இங்கே வந்து சைடில் ஒரு 5.5 இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நெக் வித் 3 இன்ச்சஸ் வரும், 2.5 இன்ச்சஸ். இங்கே நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் வச்சு இங்கேருந்து 3 இன்ச்சஸ். இப்போது இங்கே ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டோம். இங்கே இந்த முன்னாடி
இதுக்கு கப் சைஸ்க்காக நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் நெக்குக்கும் இங்கே எவ்வளோ துணி இருக்கணுங்கிறதுக்காக 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோம். அண்ட் அங்கேருந்து சென்டர் டாட்க்கு வந்து ஒரு 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் ஆம்கோல் சைடு வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் கிராஸாக 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அண்ட் அங்கேருந்து திரும்ப ஒரு இன்ச்சு, அகெயின் அங்கேருந்து ஒரு இன்ச்சு, 3 டாட். இது ஸ்ட்ரைட்டாக கூட இங்கேருந்து ஒரு 12.5 இன்ச்சஸ் அந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் விடும்போது ஸோ இந்த மார்க்கிங் இங்கே டச் ஆகும். அண்ட் அந்த இடத்துலேருந்து திரும்ப ஒரு இன்ச்சஸ் விடுறோம், இங்கேருந்து ஒரு இன்ச்சஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லைன் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கப் ஷேப் இதில் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். கப் ஷேப்பும் இதில் தான் பர்ஃபெக்டாக பாருங்கள். ஸ்கேல் வச்சும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீயாக அப்படி கையிலையே வரைகிறதாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வருது. நீங்கள் இந்த இடத்துல ஷார்ப்பாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாதிரி யூ ஷேப்பில் ஒரு கர்வ் மாதிரி வேணும்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணோம்னா பட்டியும் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கணும், இல்லை கர்வாக வளைஞ்சி விடுறோம் அப்படின்னா பட்டியும் அந்த இடத்துல வளைவாக கட் பண்ணி விடணும். முடிஞ்சுதா? இவ்வளோ தான் கப் ஷேப்புக்கு நம்ம இது பண்ணுறது. இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருக்குங்களா? இதுதான் சென்டர் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம இங்கே அந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது இங்கே 3 இன்ச்சஸ் விடுறோம் இல்லையா? இப்போ இங்கே கழுத்துக்கு 2.5 இன்ச்சஸ் விடுறோம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ் மடித்து தைக்கும் போது நமக்கு பிளேஸ் ஆகுறது 3 இன்ச்சு தான் இங்கே இதாகும். அதே 3 இன்ச்சு இங்கே கனெக்ட் பண்ணி தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். அதனால டாட் வந்து இந்த இதில் 3 இன்ச்சு தான், இந்த 3 இன்ச்சும் இங்கே கழுத்து நெக் விட்டு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது டாட்டு கப் சைஸு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இது எப்படி இப்படி இது பண்ணுறோம்ல, அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ இந்த இது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டாட்டு இந்த ப்ளவுஸோட இந்த பட்டி ஜாயிண்டும் இது எடுத்துக்கிறோம். பட்டியும் இந்த மேல் பாட்டும் கனெக்ட் ஆகிற இடம் கப் பாட்டும் கனெக்ட் ஆகிற இடத்த வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த 3 இன்ச்சஸ் இந்த டாட்டில் இந்த ஃபர்ஸ்ட்டு 3 இன்ச்சஸ் முடியுதா? இதை எடுத்து இதை இப்படி தான் நம்ம சேர்த்து டாட் பிடிக்க போகிறோம். இப்படி தான் சேர்த்து டாட் பிடிப்போம். ஸோ இந்த இடம் திரும்ப இந்த டாட்டை இந்த இடத்துலையே வச்சுட்டு பாருங்கள், டாட் நல்லா தெரியும். இந்த இடத்துலையே வச்சுட்டு ஸோ இங்கே மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல வருது. ஸோ நம்ம ப்ளவுஸ்க்கு இங்கே 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா? ப்ளவுஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கப்போ இங்கேயும் 1.5 இன்ச்சஸ் விடுவோம். ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது 1 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ் இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம சைடில் எவ்வளோ விட்டோம் 5 + 5.5 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் 5.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ் கப் சைஸ்க்காக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விடுறதுக்காக நம்ம கொடுக்குற அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க்கிங். இதெல்லாம் பண்ணும்போது ப்ளவுஸோட கப் சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம இங்கே இது பண்ணும்போது இங்கே இந்த மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக வரும். அண்ட் சைடில் இந்த பக்கம் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகும், துணி இழுத்து கொடுக்கும். இங்கேயும் டாட்க்கு பாருங்கள், இங்கே நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும், இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சஸ் டாட்க்கு எல்லாம் போக. ஸோ இந்த இடம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். கப் சைஸும் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். பாருங்கள், இன்னொரு தடவை கூட செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே இந்த மார்க்கிங் ஓகேவா? திரும்ப இந்த தான் சேர்த்து பிடிக்கிறோம் டாட்டு இங்கே வச்சுட்டு இந்த எண்டில் வச்சுட்டு. ஸோ இந்த இடம் ஓகேவா? இதோட முடியுதா? சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச், இங்கே 1.5 இன்ச் தானே, இதுதான் நமக்கு ரெடி அளவு. இங்கேருந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விடுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சஸ் விடுறப்ப நமக்கு இங்கே துணி கரெக்டாக இழுத்து கொடுக்கும், கப் சைஸும் பர்ஃபெக்டாக உட்காரும். இதுதான் அதோட சீக்ரெட். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுட் இருக்கா? கீழே தையலுக்கு 1/2 இன்ச் விடுவோம்ல, அது இதிலே விட்டுட்டோம். 1.5 இன்ச்சஸ் விடுவோம்ல, இங்கே இருந்தது இங்கே 5 + 1 மார்க் பண்ணியாச்சு. பார்த்துப்போம் தான் நல்லா. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுறேன்.
முடிச்சிட்டோம். இது உள் பக்கம் இருக்கிற அளவு தான் மார்க்கிங், கரெக்டான அளவு. ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த டாட் மார்க் பண்ணிக்கிறோம். சேம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கப் சைஸ்க்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட் நெக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அண்ட் பட்டி கட் பண்ணணும். இல்லை எதுவும் டவுட் இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 அது 3 எப்படியோ நம்ம 2.5 வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2.5 இன்ச்சுக்கு இப்படி டாட் பிடிச்சிருவோமா? இங்கே டாட் ஆகும். திரும்ப இங்கேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணுவோம் சென்டர் டாட்டு. இதோட மிட் பாயிண்ட்டு 4.5 இதுலேருந்து இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடம் வருதா? ஸோ இங்கேருந்து 3 இன்ச்சஸ் விட்டோம்னா நம்ம இங்கேயும் 2 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். 3.5 வேணால் 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இடம் மார்க் பண்ணுமா? இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சஸ், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சஸ் டாட்டு. இங்கே 1 இன்ச்சஸ், இங்கே 1 இன்ச்சஸ் டாட் பிடிக்கும். இங்கே வந்து 1/4 இன்ச்சு. ஓகேவா? ஸோ வரைகிறேன் பாருங்க. இதுதான் டாட் பிடிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் இதாகிற இடம் நம்ம இந்த 2 இதுவுமே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, டாட் ஸ்டிச் பண்ணிட்டா இங்கே நம்ம பிளேஸ் ஆகும் இந்த இடம். ஸோ பாருங்கள், இங்கே 1.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் இப்படி ஆகும். இதுலேயும் வச்சு பார்த்தீங்கன்னா 2க்கும் மிட்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து 4.5 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ் தாராளமாக நம்ம விடலாம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சஸ், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சஸ். ஸோ இவ்வளோ தான் டாட்டு. ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக துணியை பிடிச்சி ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு இப்படி டாட் பிடிச்சிங்கன்னா இந்த இடம் கரெக்டாக நமக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். புரியலையா? புரியுது. நார்மலாக இருந்தால் போதும் பார்த்தேன். ரொம்ப பர்ஃபெக்டானா நிறைய பேர் பர்ஃபெக்டாக கேட்பாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லைன்னா இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகலைன்னா இங்கே கழுத்து லூஸ் விழுவும், ஷோல்டர் இதாகும். இங்கே லூஸாக இருக்குனால இல்லை ஃபிட்டாக இருந்தாலும் பட்டி மேலே ஏறிக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் ப்ளவுஸில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே அதெல்லாம் நான் நோட் பண்ணணும். இப்போது ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் கிளாத் இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் எடுத்திங்கன்னா தாராளமாக இந்த அளவுக்கு துணி இருக்கும். நம்ம 18 இன்ச்சஸ்லாம் ஒரு 80 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இப்படி இருக்கும் மீதி துணி. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணி மீதி துணி இப்படி இருக்கும். டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது இருந்துட்டு போகுது, இப்படி இது பண்ணிக்கோங்க. அதே மடிப்பிலே போட்டுக்கிட்டோம். அடுத்தது திரும்ப ஒரு 4ஆக மடித்து இந்த ஃபோல்டிங் ஏரியா நம்ம பக்கமும் இந்த ஓப்பன் இந்த பக்கமும் இருக்க மாதிரி நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் சைடு வந்து இப்போ 1 2 3 இப்படி ஓப்பனாக இருக்குது. இப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இப்போ ஸ்லீவு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைன் போட்டு பிசுரெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா எம்மிங் பண்ண அதுக்கு இதுக்குன்னு துணி எக்ஸஸாக தேவைப்படும். ஸோ 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் துணி எக்ஸஸாக இருக்குன்னா விட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக இருக்கீங்கன்னா அவ்வளோ தேவையில்லை. இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா டைலு போகுது. இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து இப்போ 10.5 இருக்கா? இப்போ எவ்வளோ வேணும்? அப்படின்னா போதும். இப்போ ஹார்மோன் ரவுண்ட் எல்லாம் ஒரே. இப்போ இந்த ஸ்லீவ் இது வரைக்கும் இருக்கா? இது வரைக்கும் இருந்தால் போதுமா? வந்து இது எல்லாம் ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இங்க இருக்கும் இந்த அளவும் இந்த அளவும் தான் மாறும். இப்போ ஃபுல் ஸ்லீவ் இருக்கா? இவங்க வந்து ஒரு ஆஃபர் இப்போ கேட்குறேன்னா இப்போ 6.5 வச்சு. இப்போ எவ்வளோ ஒரு 6.5னா இவ்வளோ இருக்குமா? 6.5னா இவ்வளோ வரும். அப்போல்லாம் 6 அப்போ 8 வச்சுக்கோ, கரெக்டாக இருக்கும். 8 8.5 இது வரைக்கும் அந்த லென்த் இருந்தால் உனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 8.5னா 9 வச்சுக்கலாம். 9 9 அப்போல்லாம் இவ்வளோ ஹைட்டா? நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் அது அந்த 5னா இங்கே மேலே ஏறும். 6 லென்த்து சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் இருக்கு. 6 இருந்தால் போதும். 6னா இவ்வளோ இருக்கும். 6 இவ்வளோ தான் இருக்குமா?
இது வரைக்கும் வச்சா ஒரு 8. அப்போ 8னா சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சுனா அப்போ 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 9 அப்போ இதே அளவு ஆஃப் அண்ட் வந்துடும். சரி. ஸோ 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளவோ 5 இன்ச்சஸ் 5.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ 5 இந்த இடத்துலங்கிறப்ப மார்க் பண்ணிக்கலாமா? 5.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். அப்புறம் தேவைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ். ஸோ அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஸோ நம்ம இங்கே 5 இன்ச்சஸ் வச்சோம்னா எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் 1.5 2 இவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து இப்போ ஸ்லீவ் 8 இன்ச்சஸ் வைக்கிறப்போ ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் அங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் ஸ்லீவ் மார்க்கிங். இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு அலோ ப்ளவுஸும் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாகவே ப்ளேஸ் ஆகுது. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஸ்லீவோட லென்த் நமக்கு 8 இன்ச்சஸ் வேணும்னா +1 இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் போயிடுவோம். இங்கே ஸ்லீவ் ரவுண்ட் நமக்கு 5 இன்ச்சஸ்னால் +1.5 இன்ச்சஸ். ஸோ 5 இன்ச்சஸ் ஸ்லீவ் எக்ஸாக்ட் அளவு. நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம மார்க் பண்ணுற அளவு. ஸோ இங்கே 5 இன்ச்சஸ்னால் நம்ம இங்கே கனெக்ட் ஆகுறது 6.5 இன்ச்சஸ். 5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோமா? ப்ளஸ் இங்கே சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ். இந்த அளவு எங்கேருந்து? இது ஸ்லீவ் கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். 3 இன்ச் மார்க் பண்ணிப்போம். இது மார்க் பண்ணால் அந்த இந்த 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்ம இந்த மேலே இருந்து 3 இன்ச் இங்கே ஒரு ஆமாம் கம்பல்சரி. இங்கே ஒரு 1 இன்ச்சஸ் ஆர் 1.5 இன்ச்சஸ் நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அந்த வளைவுக்காக. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து வரைய 1 இன்ச்சஸ் ஆர் 1.5 இந்த சென்டர்லேருந்து ஸ்கேல் இல்லை இங்கே எடுத்து போட்டுறோம் இங்கே. சரி இப்போ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஸோ இந்த லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே அது வச்சு வரையலாம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படியே வரையலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச்சஸ் வச்சு ஒரு டாட்டு இந்த இடத்துலையும் இது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா இங்கேருந்து இதை மெஷர் பண்ணுறோம். 6 இன்ச்சஸ் வருதா? இப்போ இதில் பாதி 3 இன்ச்சஸ். ஓகேவா? இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ மெஷர் பண்ணால் 6 இன்ச்சஸ் அதில் பாதி 3 இன்ச்சஸ். ஓகேவா? இப்போ இந்த இடமும் ரொம்ப முக்கியம். இப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு உள்பக்கம் ஒரு அரேஞ்ச் இந்த பக்கம் ஒரு அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து நம்ம ஸ்லீவ் கர்வ் வரைகிறோம். மேலே ஸோ இதுதான் ஸ்லீவ் பாட்டு. உள்பக்கம்னா கொஞ்சம் வளைவு கொஞ்சம் எடுக்கும் நடுவில். ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ் மார்க்கிங். இப்படி வந்து இந்த மாதிரி வரைஞ்சி இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே அவ்வளோதான் ஸ்லீவோட எக்ஸாக்ட் இது. டவுட் இருந்தால் ஸ்லீவு மார்க் பண்ணியாச்சா? இப்போது கட் பண்ணலாம் ஸ்லீவுக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இங்கே மேட்சஸ் போட்டுக்கலாம். இங்கேயும் மார்க்கிங் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் அப்போ பேக் பார்ட்டு இதுவும் கரெக்டாக இப்போது இப்போ ரெண்டாக எடுத்தால் இப்போ 2 ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் அக்கா 2 ஒரே சைடாக கட் பண்ணால் வந்து மாற்றி வச்சு வச்சுருவீங்க அப்படின்ட்டு. இப்படி இருக்கா? இப்படியே வச்சுக்கோ. ஒரு கரெக்டாகவே இதாகுதா? நீ அப்படியே இப்போ 2 ஸ்லீவ் இருக்கா அப்படியே ஓப்பன் பண்ணி ராங் சைடு மார்க் பண்ணிக்கோ. அவ்வளோதான். இது மார்க் பண்ணிட்டா அது ஸ்டிச் பண்றப்ப கரெக்டா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த ஸ்லீவா வருமா? அப்படி வராது. நம்ம தான் இப்போ ராங் சைடா இப்போ மேல் பக்கம் தான் வரணும். இப்போ இதை எடுத்து இப்படி வச்சா இந்த பக்கம் ஸ்லீவ். இது ராங் சைடா அது உள் பக்கம். இதை எடுத்து இந்த பக்கம் வச்சா இந்த பக்கம் ஸ்லீவ். இது ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணது ராங் சைடுன்னு மார்க் பண்ணது இது.
இப்போ இது ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? ஸ்லீவ் வந்துடுச்சா? அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்லீவ் போர்ஷன். இப்போ இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது. ஷோல்டர் அரேஞ்ச் எங்கள் பேக் போட்டில் விட்டுட்டு ஸோ பர்ஃபெக்டாக இந்த இடம் ப்ளேஸ் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான். ஸ்லீவ் எப்படி கற்றுக்க போறேன்னு தெரியல. மெஷர்மெண்ட் வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வீடியோ இவங்கெல்லாம் வந்து இது பண்ணவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? ஸ்லீவு, பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சா? இப்போ பட்டி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே அந்த துணி எடுத்து போட்டோம்ல, ஆமாம்மா இதுவா? அதே தான். அதுமா இது ஸ்கூலுமா, மிஸ்ஸுக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பட்டியை ஈவனாக வச்சுக்கிறோம். இந்த பட்டி மார்க்கு அது இப்போ பட்டி அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பட்டி லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத ஸோ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7 + 1.5 inches இருக்குது.